ஆயோக் கூட்டத்தில் முதன்முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கான பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறார். இதில் 10 முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன என்பது குறித்து நாம் இப்போது பார்க்கலாம். முதலில் கல்வி தொகை 3284 கோடி ரூபாயை நிபந்தனையின்றி உடனடியாக விடுவிக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தக்கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார். மூன்றாவதாக நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார் நிதி ஆயோக் கூட்டத்தில். நான்காவதாக +2 மதிப்பெண் அடிப்படையிலேயே MBBS BDS உள்ளிட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். ஐந்தாவது முக்கியமான வலியுறுத்தலாக செங்கல்பட்டிலிருந்து திருச்சிக்கு 6 வழிச்சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார். ஆறாவதாக கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைக்க வேண்டும். மதுரையில் 1வது எய்ம்ஸ் மருத்துவமனை, கோவையில் 2வது எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதலமைச்சர் விஜய் நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமரிடம் வலியுறுத்தியிருக்கிறார். நாடு முழுவதும் பெண்களின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக ஒரு ஒருங்கிணைந்த கண்ட்ரோல் ரூம், கட்டுப்பாட்டு மையம் தேவை என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மாதவரம் சோழவரம் இடையே உயர்த்தப்பட்ட அந்த வழித்தடம் அமைக்க வேண்டும், உயர்மட்ட சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் முதலமைச்சர் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியிடம் நிதி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். 9வதாக சென்னைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையே அதிவேக ரயில்வே வழித்தடம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறார். 10வதாக திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய் நிதி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்தி இருக்கிறார். அபிரகாம், தகவலுக்கு நன்றி கண்ணன்.